வெல்கம் டு அவர் சேனல் மெட் கியர். நான் யூசுப் கிஷோர். இது பேத்தாலஜி சீரீஸ். வாங்க வீடியோக்கு போகலாம். இது ஒரு முக்கியமான சீரீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செல் டெத் செல் இன்ஜரி எப்படி நடக்க போகுதுன்னு பார்ப்போம். அதில் ஒரு செல்லுக்கு என்ன நடக்கும், பெத்தஜென்ஸ் என்ன செய்யும். பெத்தஜென்ஸ் என்ன தெரியும். பெத்தஜென்ஸில் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை, அதே மாதிரி அலர்ஜென்ஸ், ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பெத்தஜென்ஸ் தான் இருக்கும். இந்த பெத்தஜென்ஸ் ஒரு செல்லை எப்படி என்ன செய்யும், ஒரு செல்லை தாக்கினா அந்த செல்லுக்கு என்ன நடக்கும். இப்போ ஒரு செல்லில் இந்த பெத்தஜென்ஸ் தாக்கிட்டேன்னா 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஒன்று, அந்த பெத்தஜென்ஸ் என்ன செய்யலாம், ஒரு ரிவர்சபிள் இன்ஜரிக்குள்ளே உட்படலாம். அப்போ அந்த ரிவர்சபிள் இன்ஜரி கியூர் ஆகி அந்த செல் நார்மல் செல்லாகவும் மாறலாம். அப்படி இல்லையா, அந்த செல் டிரெக்டாக என்ன செய்யும், ஒரு இர்ரிவர்சபிள் இன்ஜரிக்கும் உட்படலாம். அப்படி இல்லையா, அந்த செல்லுக்கு பெத்தஜென்ஸால் அந்த தாக்கத்தால் அந்த செல் என்ன செய்யலாம், அடாப்ட் ஆகலாம். அடாப்டேஷன் டு த பெத்தஜென்ஸ். இப்போ இந்த 3 பாசிபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. இப்போ நம்ம ஒரு வழியால் போய் பார்ப்போம். ரிவர்சபிள் இன்ஜரி நடந்துட்டா, சப்போஸ் அந்த ரிவர்சபிள் இன்ஜரியை நம்ம கியூர் பண்ண இயலாமல் போயிட்டோம்னா அந்த இன்ஜரி இர்ரிவர்சபிள் இன்ஜரியாகவும் மாறலாம். அந்த இர்ரிவர்சபிள் இன்ஜரி செல் டெத்தை தோற்றுவிக்கும். அதே மாதிரி அடாப்டேஷன் சைட்டில் போய் பார்த்தோம்னா அந்த நார்மல் செல் பெத்தஜென்ஸால் தாக்கினது பிறகு அந்த நார்மல் செல் அடாப்டேஷன் ஆகலாம். என்னென்ன அடாப்டேஷன் இருக்குது, ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்பிளேஷியா, அட்ரோஃபி அண்ட் மெட்டாப்ளேஷியா. இப்போ இந்த 4 அடாப்டேஷனையும் உட்பட்டு ஒரு செல் அந்த செல்லால் இயலாத கட்டத்தில் அந்த செல்லும் என்ன செய்யலாம், செல் டெத்தை தோற்றுவிக்கலாம். இவ்வளவும் செல் டெத்துக்கான காரணங்கள் இருக்க போகுது. இப்போ செல் இன்ஜரியை பார்க்கலாம். இந்த செல் இன்ஜரியை பார்த்தோம்னா ரிவர்சபிள் செல் இன்ஜரி, இர்ரிவர்சபிள் செல் இன்ஜரி என்று 2ஆக பிரிக்கலாம். இதில் ரிவர்சபிள் செல் இன்ஜரியில் என்ன மோர்ஃபாலஜிக்கல் மாற்றங்கள் ஏற்படும் என்று பார்த்தோம்னா செல் ஸ்வெல்லிங், அதாவது சின்ன அந்த செல் என்ன செய்யும், இப்போ ஸ்வெல்லாகி பெருசாக போகுது. அடுத்தது அதுக்குள்ளே இருக்க எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமும் ஸ்வெல்லாக போகுது, அதாவது பெரிய சைஸ் ஆக போகுது. மைட்டோகாண்ட்ரியாவும் ஸ்வெல்லாக போகுது. ரைபோசோம் என்ன செய்யும், டிஆரேஞ்ச் பண்ணப்படும். இப்போ எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்தில் ஸ்மூத் இஆர், ரஃப் இஆர்ன்னு இருக்குது. இதில் ரஃப் இஆர் என்ன செய்யும், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஒட்டிக்கிரிக்கும். அந்த ஒட்டிக்கிரிக்கிறது என்ன செய்யும், இப்போ வீங்கினத்தால், களம் வீங்கினத்தால், அந்த இஆரும் வீங்கினத்தால் அந்த ரைபோசம் அதை விட்டு வெளியாகும். அதாவது அரேஞ்ச் ஆகும், அட்டாச்மெண்ட் நடக்கும். அடுத்து பிளப்பிங்னு சொல்கிறது, அந்த செல் என்ன செய்யும், இப்படி பிளப்பிங் ஷேப்புக்கு மாறுகிறது, அதாவது பெருசாகி ஊதி போய்க்குது. அடுத்தது லைசோசோமல் இன்ஸ்டேபிலிட்டி. லைசோசோம் என்னது, ஒரு கலந்து விழுங்கி அழிக்கிறதுக்கு இருக்காது, இன்ஸ்டேபிளாக போகுது. இவ்வளோ மோர்ஃபாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இங்கே நடக்கும். மோர்ஃபாலஜிக்கல் கரெக்டிஸ்டிக் எங்கே இருக்குன்னா ரிவர்சபிள் இன்ஜரியில் இருக்கும். இப்போ இர்ரிவர்சபிள் இன்ஜரி, அந்த செல்லால் திரும்ப ரிவர்ஸ் ஆகி நல்ல நார்மல் நிலைமைக்கு வர இயலாத செல்லுக்கு நடக்கும். செல் டைஜஷன் எப்படி நடக்கும், புரோட்டியோலைட்டிக் என்சைம்ஸால் நடக்கும். சைட்டோபிளாசம் வெக்குலைசேஷன், கண்டென்சேஷன் ஆஃப் த நியூக்ளியர் குரோமட்டின், அதாவது சைட்டோபிளாசம் வெக்குலைசேஷன் சொல்கிறது, சைட்டோபிளாசம்ன்றது வெறுமையாகிறது. உள்ளுக்கு சைட்டோபிளாசம் எல்லாம் வெளியே போய் வெறுமையாகிறது. அதே மாதிரி கண்டென்சேஷன் ஆஃப் த நியூக்ளியர் குரோமட்டின் சொல்லக்குள்ள குரோமட்டின் இப்படி அதோட பாட்டுக்கு ஒரு சும்பு முட்டாய் மாறி இருக்கிறது. சும்பு முட்டாய் இப்படி ஒரு சின்னதாக கண்டென்ஸ் ஆகுது. இப்படி இருக்க குரோமட்டின் இப்படி சின்னதாக கண்டென்சேஷன் நடக்குது. அடுத்து நியூக்ளியர் டிசொல்யூஷன், நியூக்ளியர் ஃப்ராக்மெண்டேஷன், அதாவது அது எப்படி பார்க்கலாமான ஒரு ஸ்டேஜாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக இருக்க ஒரு, நான் இதில் காட்டுறேன், இப்படி நார்மலாக இருக்க ஒரு நியூக்ளியர், அடுத்தது இப்படி சின்னதாக கண்டென்ஸ் ஆகி அடுத்தது ஃப்ராக்மெண்டேஷன் ஆகி கடைசி கட்டம் என்ன செய்யலாம், அது டிசால்வ் ஆகி அழிஞ்சு போகலாம். அதே மாதிரி மெம்பரெயின், அதாவது மெம்பரெயின் செய்யலாம், உடையும் ப்ரோக் டவுன் ஆக போகுது. அடுத்தது மைக்ரோகொண்ட்ரியாவும் இர்ரிவர்சபிள் டிஸ்ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த செல் இன்ஜரியில் இருக்குது. ஒரு ரிவர்சபிள் செல் இன்ஜரியோட மெக்கானிசம் பார்த்தோம்னா முதலாவது என்ன நடக்கும், ஒரு காயங்களோ ஒரு டாக்ஸினோ ஏதாவது நடக்கக்குள்ள இஸ்சீமியான்னு சொல்கிறது என்ன, அதாவது இப்போ ஒரு ஆர்கனிக்னு வச்சுக்கோம். அந்த ஆர்கனுக்கு பிளட் சப்ளைகள் நிறைய போக போகுது. அப்போ அந்த பிளட் சப்ளை போகிற டைமில் பிளட் சப்ளை குறையிறது தான் நம்ம சொல்லுவோம். லெக் ஆஃப் பிளட் சப்ளை தான் இஸ்சீமியாவாக இருக்கும். இப்போ அந்த ஒரு செல்லுக்கு இஸ்சீமியா வந்துட்டேன்னா இஸ்சீமியா என்னதுக்கு வழிவகுக்கும், ஹைப்போக்சியா, அதாவது ஆட்டோமேட்டிக்காக பிளட் சப்ளை குறைஞ்சா ஆக்சிஜன் குறைய போகுது. ஆக்சிஜன் குறைஞ்ச நடக்கும் மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியாவுக்கு இப்போ ஆக்சிஜனால் ஏரோபிக் ஏடிபி ப்ரொடக்ஷன் இப்போ நடக்காது. இப்போ மைட்டோகாண்ட்ரியல் டிஸ்ஃபங்க்ஷன் நடக்கிறதால ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் தான் நமக்கு ஏடிபி கூட கிடைக்க போகுது. இப்போ அந்த
ஆக்சிடேட்டிவ் பாஸ்போரிலேஷன் நடக்காமல் இருக்கிறதால ஏடிபியோட அளவு குறைய போகுது. இப்போ ஏடிபியோட அளவு ஒரு செல்லுக்குள்ளே குறைஞ்சா என்னென்ன நடக்கும்ன்றதை பார்ப்போம். இப்போ ஏடிபியோட அளவு குறையிறதால் நமக்கு தெரியும் Na+K+ பம்ப் என்ற ஒரு பம்ப் இருக்கு. அது என்ன நடக்கும், ஒரு செல்லுக்குள்ள இந்த பம்ப் என்ன செய்யும், மூணு Na+ வெளியாகும், அதே மாதிரி 2 K+ உள்ளுக்கு கொண்டு வரும். இப்போ இந்த Na+K+ ATPase ஃபங்க்ஷனுக்கு ஏடிபி தேவை. இப்போ ஏடிபி இல்லாட்டி இதில் ஃபங்க்ஷன் என்ன ஏற்படும், இன்ஹிபிட் பண்ணப்படும். இப்போ இதில் ஃபங்க்ஷன் இன்ஹிபிட் பண்ணப்பட்டால் என்ன நடக்கும், Na+ செல்லுக்குள்ளே கூடும். கன்சன்ட்ரேஷன் ஆஃப் த Na+ செல்லுக்குள்ளே கூடுறதால இன்ஃப்ளக்ஸ் ஆஃப் த வாட்டர் அந்த செல்லுக்குள்ளே என்ன செய்ய போகிறாரு, நிறைய வரப்போகிறாங்க. அப்படி வரதால செல் ஆட்டோமேட்டிக் என்ன போகும், ஸ்வெல்லிங் வீங்க போகுது. அது வீங்கிறதால எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வீங்க போகுது. அடுத்து மைக்ரோவில்லிக்கு என்ன நடக்கும்னு கேட்டால், மைக்ரோவில் இப்படி இருக்கும் பழமையான ஸ்ட்ரக்சர். இப்படி இருக்க மைக்ரோவில்லி இந்த ஏரியாவெல்லாம் ஸ்வெல் ஆகிறதால அது அப்படியே வெரிசாக ஒரு வீக்கமான ஆறாக மாறப்போகிறார். அப்போ அடுத்த பிளப் ஆகிற பிளப் ஷேப்பில் ஒவ்வொரு கலமும் மாறப்போகுது. அடுத்தது இப்போ இது ஒரு லைன். இன்னொரு லைனை பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியும் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இப்போ குறைஞ்சிட போகுது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் இல்லையே என்ன நடக்கும், என்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். என்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன, ரெஸ்பிரேஷனுக்கு இப்போ ஆக்சிஜன் இல்லாத நிலை நடக்க போகுது. ஆக்சிஜன் இல்லாத நிலையில் என்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கிறதால லெக்டிக் ஆசிட் ஃபார்ம் ஆகும். ஏன் நமக்கு தெரியும் என்ஏரோபிக் அதாவது ஆக்சிஜன் இல்லாமல் நடக்க ரெஸ்பிரேஷன் விளைவு லெக்டிக் ஆசிட் வந்தால் pH என்ன செய்ய குறைய போகுது. ஏன் pH லெவலில் 7 குறைய தானே அசிட். அப்போ அசிட் கூட pH என்ன செய்ய போகுது, குறைய போகுது. இந்த pH குறையிறது என்னது, அசிடோசிஸுக்கு வழிவகுக்கும். அசிடோசிஸ் நடக்கிறதால நியூக்ளியர் குரோமேட்டின் சுருங்கி கன்ஸ் ஆகி நியூக்ளியர் குரோமேட்டினில் பாதிப்பு ஏற்பட போகுது. அதே மாதிரி வேறு பாதிப்புகள் என்ன வரும், இந்த ஏடிபி குறை இருக்கிறதாலண்டா டீஅட்டாச்மெண்ட் ஆஃப் த ரைபோசோம். ER இப்போ ஸ்வெல் ஆகிறதால டீஅட்டாச்மெண்ட் நடக்குது. அந்த டீஅட்டாச்மெண்ட் என்னதுக்கு வழிவகுக்கும், ப்ரோட்டீன் சிந்தசிஸ் டிக்ரீஸ். ப்ரோட்டீன் சிந்தசிஸ் என்ன போகுது, அதில் குறைய போகுது. அடுத்தது இர்ரிவர்சபிள் இன்ஜரி. இப்போ நம்ம பார்த்ததெல்லாம் ரிவர்சபிள் இன்ஜரி. இப்போ இர்ரிவர்சபிள் இன்ஜரியை பற்றி பேசினோம்னா இர்ரிவர்சபிளுக்கும் ரிவர்சபிள் இன்ஜரிக்கும் இருக்க ஒரு பெரிய வித்தியாசமே செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகுறதான். இப்போ செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகலைன்னா என்ன செய்யலாம், நம்ம ஒரு செல்லை ரிவர்ஸ் பண்ணுறதுக்குரிய விஷயங்களை செய்யலாம். ஆனால் செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகிட்டுண்டா என்ன நடக்க போகுது, அந்த செல் மெம்பரேன் இப்படி டேமேஜ் ஆகிட்டுண்டா உள்ளுக்கு இருக்க சப்ஸ்டன்ஸ் எல்லாம் இந்த செல் மெம்பரேனுக்குள்ளால வெளியே போகும். அப்படி வெளியே போய்த்தண்டா அந்த செல் என்ன செய்யலாம், லீக் ஆகிடும். அது உள்ளுக்க சப்ஸ்டன்ஸ் எல்லாம் லீக் ஆகி வெளியே போய்த்தண்டா அந்த செல் மெம்பரேனை திரும்ப ஒன்று சேர்க்கிறது மேலே அதை ரிவர்ஸ் பண்ணவும் மேலே. அப்போ அந்த செல் டெத் என்னது, அது செல் டெத்துக்கு தான் வழிவாக போகுது. இப்போ சிவியர் மெம்பரேன் டேமேஜ் நடந்தால் என்ன நடக்கும், Ca2+ இன்ஃப்ளக்ஸ், அதாவது Ca2+ நிறைய எண்ணெய் உள்ளுக்கு வரும். இந்த Ca2+ செறிவு ஒரு செல்லுக்குள்ளே கூடுவதாலே நடக்குமெண்டா இந்த Ca2+ ஆக்டிவேட் பண்ணும். என்னது, Ca2+ நிறைய என்சைம் ஆக்டிவிட்டியை இன்னும் என்ன செய்யுமெண்டா ஆக்டிவேட் பண்ணும். உதாரணத்துக்கு பொஸ்போலிப்பேஸ். இந்த பொஸ்போலிப்பேஸ் என்ற என்சைம் ஆக்டிவேஷன் கூட நடக்கிறதால செல் மெம்பரேன் அடுத்தது மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேனுக்கு என்ன டேமேஜ் வரும். இப்போ நமக்கு தெரியும் ஒரு செல் மெம்பரேன் மைட்டோகாண்ட்ரியல் மெம்பரேன் எல்லாம் என்ன மெம்பரேனாக படிக்கிறது மெயினாக பொஸ்போலிபிட் பைலேயர். இந்த பொஸ்போலிபிட் பைலேயர் என்னையும் இதுக்கு பொஸ்போலிப்பேஸால் பாதிப்பு ஏற்பட்டு அந்த பைலேயர் என்ன செய்ய போகுது, இன்னும் உடைய போகுது. அதே மாதிரி புரோட்டியேஸ். இந்த புரோட்டியேஸை பார்த்தோம்னா இந்த புரோட்டியேஸ் என்சைம் என்னையும் புரோட்டீனை உடைக்க வேலையை பார்க்கும். அப்போ புரோட்டீனை உடைக்க வேலையை பார்த்தா சைட்டோஸ்கெலட்டன் டேமேஜில் ஏற்படும். அதே மாதிரி இந்த நியூக்ளியஸ் என்சைம் என்னையும் நியூக்ளியர் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணும். நியூக்ளியர் டிஎன்ஏ டேமேஜ் பண்ணுற ஸ்டைலை நம்ம பார்ப்போம், ஸ்டேஜாக பார்ப்போம். முதல் நார்மல். இப்படி நார்மல் அறிக்க ஒரு டிஎன்ஏ அதாவது நியூக்ளியர் என்ன செய்யும், கண்டென்சேஷன், அதாவது பெருசாக இருக்கிறால சின்னதாக அப்படியே சுருக்கிறது. கண்டென்சேஷன் நடந்தது பிறகு ஃப்ராக்மெண்டேஷன் சின்னதாக வெடிக்க விடும். ஃப்ராக்மெண்டேஷன் சின்னதாக வெடிச்சது பிறகு டிசோல்யூஷன் அப்படியே கரையை விட்டுரும். அப்போ டிஎன்ஏ அங்கே காணாமல் தேற்றும். இப்போ டிஎன்ஏ இல்லை, செல் மெம்பரேன் இல்லை, சைட்டோஸ்கெலட்டன் இல்லைன்னா அது ஒரு இர்ரிவர்சபிள் செல் டெத்தாக இருக்கும். ஓகே, இப்போ அந்த செல்லுக்கு அடாப்டேஷன் வந்து என்ன நடக்கும், அதாவது செல் அடாப்டேஷனில் என்ன நடக்கும்னு பார்ப்போம். அதாவது செல் அடாப்டேஷனில் பார்த்தோம் என்ன 4 இருக்கு. என்ன, ஹைப்பர்ட்ரோஃபி, ஹைப்பர்ப்ளேசியா, எட்ரோஃபி, மெட்டாபேசியா 4 வகை இருக்கு. அதில் ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்கிறது சின்ன சைஸில் இருக்கவங்க பெரிய சைஸாக மாறுது. சைஸ் ஆஃப் த செல் இன்க்ரீஸ், அதான்
சின்ன சைஸில் இருக்கவங்க பெரிய சைஸாக மாறுது. சைஸ் ஆஃப் த செல் இன்க்ரீஸை தான் நம்ம ஹைப்பர்ட்ரோஃபின்னு சொல்லுவோம். அதாவது ஹைப்பர்ட்ரோஃபி நடந்தால் என்ன நடக்க போகுது, ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கூட போகுது. அதே மாதிரி டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ், நம்மளோட உடம்புல இருக்க டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் கூட போகுது. அதாவது ப்ரோட்டீன் சிந்தசிஸ் கூடும், டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர்ஸ் கூட போகுது. அதே மாதிரி ஹைப்பர்பிளேசியான்னு சொல்கிறது நம்பர் ஆஃப் செல்ஸ். ஒரு செல் இப்போ பல நம்பர் ஆஃப் செல்ஸாக மாறுது. அதாவது ஒரு செல் என்னையும் பல செல்ஸாக மாறும். அதாவது செல் நம்பர் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி எட்ரோஃபி என்னென்னா பெரிய செல், பெரிய ஒரு 5-6 செல், சின்ன ஒரு செல் 2 செல்லாக மாறுது. அப்போ என்ன, சைஸ் ஆஃப் த செல் டிக்ரீஸ், நம்பர் ஆஃப் த செல்லும் டிக்ரீஸ். அப்போ சைஸ் ஆஃப் த செல்லும் சின்னதாகும். இப்போ இங்கே 2 செல் இருந்தால் இங்கே ஒரு செல் தான் மாறுது. அப்போ நம்பர் ஆஃப் த செல்லும் டிக்ரீஸ், சைஸ் ஆஃப் த செல்லும் டிக்ரீஸ். அதே மாதிரி மெட்டாப்ளேசியான்னு என்ன, ஒரு வகையான செல் இன்னொரு வகையான செல்லாக மாறுகிறது. இப்போ யோசிச்சு பார்த்தா இது எப்படி நடக்கும் என்றதை யோசிச்சு பார்த்தோம்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஈசோஃபேகஸ் இருக்குது. இப்போ ஈசோஃபேகஸ் என்னையும் ஸ்டொமக்கோட கனெக்ட் ஆகிருக்க போகுது. அப்படி இருக்க டைமில் இந்த ஸ்டொமக்குள்ளே என்ன இருக்கும், HCl இருக்கும். இந்த HCl ஒரு என்ன சொல்கிறது, ஆசிட். அப்போ இந்த இது களத்தையெல்லாம் அழிக்கக்கூடிய தன்மை இருக்குது. அதால் இந்த ஸ்டொமக்கில் இருக்க கலங்கள் இந்த HClக்கு தாக்க பிடிக்கக்கூடிய கலங்களாக இருக்கும். சப்போஸ் சம்டைம் இன்கேஸ் பெத்தலாஜிக்கல் கண்டிஷனால் இந்த HCl என்ன செய்யலாம், ஈசோஃபேகஸ் ஏரியாவுக்கு போகலாம். இப்படி இந்த ஈசோஃபேகஸ் ஏரியாவுக்கு போனால் இந்த ஈசோஃபேகஸ் வோல் என்ன செய்யும், அது அரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி அதை டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும் பண்ணுறதுக்காக இந்த ஏரியாவில் இருக்குது, அதாவது ஈசோஃபேகஸில் ஏரியாவில் இருக்க செல்லும் மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குரிய எய்மாக்கூடிய ஸ்டொமக்கில் இருக்க கலங்கள் மாதிரியே மாறிக்கொள்வது. அப்போ ஒரு டைப் ஆஃப் செல் அதில் டைப் போட்டு வேறொரு டைப் ஆஃப் செல்லாக மாறுகிறது. இப்போ முக்கோணம் சதுரமாக மாறுகிறது. தெரியறதுக்காக சும்மா நோம்பலாக சொல்கிறேன். அப்படி ஒரு டைப் ஆஃப் செல் இன்னொரு டைப் மாறுறது மெட்டாப்ளேசியான்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ செல் டெத்தை பார்த்தோம்னா மெயினாக செல் டெத்தை 2ஆக பிரிக்கலாம். நெக்ரோசிஸ், அப்போப்டோசிஸ் என்று 2ஆக பிரிக்கலாம். இதில் ஸ்டார்ட்டில் நம்ம இப்போ நெக்ரோசிஸை பார்க்க போனால், இந்த நெக்ரோசிஸ் சொல்கிறது ஒரு மர்டர் மாதிரி, ஒரு எக்ஸிடென்ஸாக ஒரு கில் ஆகிறது. ஒரு ப்ரோக்ராம் பண்ணப்படாமல், ஒரு ஆக்டிவாக நடக்காமல் பெசிவாக நடக்கும். இப்போ ஏடிபியை யூஸ் பண்ணாமலே சும்மா என்ன செய்யும், அது ஒரு செல்லுக்கு மர்டர் பண்ணுற மாதிரி நடக்க போகுது. இந்த நெக்ரோசிஸ் பார்த்தோம்னா அது எப்போவுமே பெத்தாலஜிக்கல் ரீதியாக தான் நடக்கும். இப்போ ஃபிசியாலஜிக்கல் ரீதியாக நெக்ரோசிஸ் நடக்க இல்லை. அடுத்தது அது பக்கத்தில் இருக்க செல்லும் பாதிக்கப்படுவாங்க. இப்போ ஒரு நெக்ரோசிஸ் நடக்குதாம் ஒரு இடத்துல, இப்போ உதாரணத்துக்கு ஒரு பிரெயினில் ஒரு இடத்துல நெக்ரோசிஸ் நடக்குதாமன்னா ஒரு செல் தான் பாதிப்படைய மாட்டா, இல்லை அது பக்கத்தில் இருக்க செல்லும் பாதிப்படைய போகிறாங்க. அப்போ டேஞ்சர் கூட இந்த நெக்ரோசிஸாக இருக்கும். அடுத்தது இந்த நெக்ரோசிஸ் வந்தால் செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, அதாவது ஸ்வெல்லிங்னு சொல்லுவோம். இப்போ மேலே பார்த்த மாதிரி என்ன ஹைப்பர்ட்ரோஃபியாக இருக்கும், அதாவது இன்க்ரீஸ் ஆஃப் த செல்லாக இருக்கும். அடாப்டேஷன் செய்கிறது பார்த்தோம். அதே மாதிரி இங்கே என்ன இது செல் சைஸும் கூடுது. இப்போ பெசிவ், அதாவது ஏடிபி இல்லாமலே இது நடக்க போகுது. அடுத்து இன்ஃப்ளமேஷன் வருமானட்டா வரும். ஏனெண்டா செல் மெம்பரேன் பிரேக் டவுன் ஆக போகுது. செல் மெம்பரேன் பிரேக் டவுன் ஆகி நடக்கும், உள்ளிக்கு சப்ஸ்டன்ஸ் லீக் ஆக போகுது. அப்போ ஒரு இன்ஃப்ளமேஷன் வரப்போகுது. இதுதான் நெக்ரோசிஸாக இருக்கும். நெக்ரோசிஸில் நிறைய டைப் இருக்கும், நம்ம இப்போ ஷார்ட்டாக பார்த்திக்கும். அதே இது அப்போப்டோசிஸை பார்த்தோம்னா, அப்போப்டோசிஸ் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்காம சும்மா நார்மலாக பார்த்தோம்னா, அப்போப்டோசிஸ் பெத்தாலஜிக்கலாக நடக்கலாம், ஃபிசியாலஜிக்கலாக நடக்கலாம். அப்போப்டோசிஸ் என்னென்னா ப்ரோக்ராம் பண்ணப்பட்ட ஒரு செல் டெத். அப்போ ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்ன தேவை, ஏடிபி தேவை. அப்போ ஏடிபி ஆக்டிவ் தேவைப்படும். இங்கே சைஸ் பார்த்தோம்னா ஸ்மாலாக சின்னதாக போகுது. அடுத்தது இங்கே ஆனால் ஒரே ஒரு செல்லு தான் பாதிப்படைய போகுது. இன்ஃப்ளமேஷன் வராது, செல் மெம்பரேனுக்கு சேஞ்ச் ஆகாது. இப்போ நம்ம டிஃப்ரென்ஷியேஷன் ஒழுங்காக பார்த்தோம்னா நெக்ரோசிஸ் பெத்தாலஜிக்கலாக இருக்கும், அப்போப்டோசிஸ் ஃபிசியாலஜிக்கலாக பெத்தாலஜிக்கலாக இருக்க போகுது. அதே மாதிரி நெக்ரோசிஸுக்கு நடந்த அட்ஜசன்ஸ், அதாவது பக்கத்தில் இருக்க செல்ஸ் எல்லாம் பாதிப்படைய போகுது. ஆனால் அப்போப்டோசிஸ் நடந்தால் ஒன்லி ஒரே ஒரு செல் தான் பாதிப்படைய போகுது. அடுத்தது நெக்ரோசிஸ் வந்தால் செல் என்ன செய்யும், செல் சைஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது. அப்போப்டோசிஸ் வந்தால் செல் சைஸ் டிக்ரீஸ் ஆக போகுது. ஸ்ட்ரங்கன் செல்வம், ஸ்ட்ரங்கன் சொல்கிறது சுருக்கம். அடுத்தது இந்த நெக்ரோசிஸ் நடக்கிறதுக்கு ஏடிபி தேவையில்லை, ஆனால் அப்போப்டோசிஸ் நடக்கிறதுக்கு ஏடிபி தேவை. அதே மாதிரி நெக்ரோசிஸ் நடந்தால் இன்ஃப்ளமேஷன் வரும், அப்போப்டோசிஸ் நடந்தால் இன்ஃப்ளமேஷன் வராது. ஏன், நெக்ரோசிஸ் நடந்தால் செல் மெம்பரேன் உடையறதால இன்ஃப்ளமேஷன் வரும், அப்போப்டோசிஸ்
அப்பப்டோசிஸில் நடக்கும் செல் மெம்பரேனுக்கு டேமேஜ் வராது, அதில் இன்ஃப்ளமேஷன் வராது. ஓகே, இதுதான் நெக்ரோசிஸும் அப்பப்டோசிஸும் இருக்க டிஃப்ரெண்ட். இப்போ நம்ம அப்பப்டோசிஸை பற்றி கொஞ்சம் டீப்பாக பார்ப்போம். அப்பப்டோசிஸ் பார்த்தோம்னா அப்பப்டோசிஸ்ன்றது ஒரு ப்ரோக்ராம் செல் டெத். அடுத்தது இது ஃபிசியோலஜிக்கல் இருக்கலாம், பெத்தாலஜிக்கல் இருக்கலாம், நோ இன்ஃப்ளமேஷன், ஏன் செல் மெம்பரேன் டேமேஜ் ஆகாது, ஏடிபி யூஸ் பண்ணப்பட போகுது. முக்கியமான விஷயம் இங்கே கெஸ்பேஸ் இண்டிபெண்டன்ட். கெஸ்பேஸ் இண்டிபெண்டன்ட்னா கெஸ்பேஸ்ன்னு சொல்கிறது ஒரு வகையான என்சைம். இந்த என்சைமோட பேர் என்ன? சிஸ்டின் அஸ்பார்டிக் அசிட் ஸ்பெசிஃபிக் ப்ரோட்டியேஸ். இதில் இருக்க சிஸ்டினில் இருக்க சியும், அஸ்பார்டிக்கில் இருக்க ஏஎஸ்பிஏயும், ப்ரோட்டியேஸில் இருக்க ஏஎஸ்சிஐயும் எடுத்து இந்த கெஸ்பேஸ் உருவாகிக்குது. இந்த என்சைம் டிபெண்ட்டாக இருக்க போகுது. ஏனெண்டா இங்கே எக்ஸ்டென்சிக் பாத்வே, இன்ஸ்டன்சிக் பாத்வே, எக்ஸிக்யூஷன் என்ற இடங்கள் எல்லாம் இந்த கெஸ்பேஸ் என்சைமோட யூசேஜ் இருக்க போகுது. நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த அப்பப்டோசிஸ் ஸ்டேஜஸை பார்த்தோம்னா 3 ஸ்டேஜ் இருக்கும். அதாவது இனிஷியேஷன், அடுத்தது இன்டகிரேஷன் அண்ட் எக்ஸிக்யூஷன். அதாவது ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறதுல 2 இருக்குது பாத்வே. ஒன்று எக்ஸ்டென்சிக், வெளியால் வர ஏற்பாடுகளால் வர பாத்வே. அடுத்த இன்ஸ்டன்சிக், செல்லுக்குள்ளே நடக்க பாத்வே. அதே மாதிரி டிசிஷன், அதாவது இன்டகிரேஷன், டிசிஷனில் நடக்கும். ஒன்று டை சாகிறது, டிசிஷன் ஃபார் டை ஆகிருக்கும். அடுத்தது பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் டிசிஷனாக இருக்கும். இப்போ இந்த டிசிஷனை தாண்டி ஓகே என்னத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்றது இந்த எக்ஸிக்யூஷன் ஸ்டேஜில் நடக்க போகுது. இப்போ நம்ம இந்த இனிஷியேஷன், அதாவது இந்த எக்ஸ்டென்சிக் இன்ஸ்டன்சிக் பாத்வே பற்றி பார்ப்போம். முதலாவது எக்ஸ்டென்சிக் பாத்வே, அதை டெத் ரிசெப்டர் பாத்வேன்னு சொல்லலாம். ஏனெண்டா இப்போ சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ இது ஒரு செல். இந்த செல்லுக்கு ஒரு நிறைய என்ன செய்யும் மார்க்கர்ஸ் இருக்கும், நிறைய ரிசெப்டர்ஸ் ஒரு செல்லுக்கு மேலே இருக்க போகுது. அதில் ஒரு ரிசெப்டர் தான் CD95. CD95ன்றது ஒரு டெத் ரிசெப்டர். இந்த டெத் ரிசெப்டர் என்ன செய்யும்னா இந்த பைண்ட் ஆகும், இந்த பெத்தஜென்ஸோட பைண்ட் ஆக போகுது. பைண்ட் ஆகிறதால என்ன நடக்க போகுதுண்டா, இந்த பைண்டிங் நடந்த பொருள் FADD என்சைம் என்ன செய்யும், ஆக்டிவேட் ஆகிடும். இந்த FADD என்சைம் என்ன செய்யும்டா ப்ரோகெஸ்பேஸ் 810. இந்த ப்ரோகெஸ்பேஸ் 810 என்ன செய்யும், கெஸ்பேஸ் 810 மாற்றும். அதாவது ப்ரோகெஸ்பேஸ்ன்றது இன்ஆக்டிவ் ஃபார்ம், அதை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றும். அப்போ இன்ஆக்டிவ் ஃபார்மை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றும். அப்படி மாற்ற என்ன நடக்க போகுது, இந்த கெஸ்பேஸ் தான் இனிஷியேட்டட் கெஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இனிஷியேட் பண்ணிட்டார். இப்போ அப்பப்டோசிஸை இனிஷியேட் பண்ணுற ஆளாக இருப்பார். இது எக்ஸ்டென்சிக் பாத்வே. இப்போ நம்ம இன்ஸ்டன்சிக் பாத்வே பார்ப்போம். இன்ஸ்டன்சிக் பாத்வே பார்த்தோம்னா அதை மைட்டோகாண்ட்ரியல் பாத்வேன்னு சொல்கிறேன். என்ன மைட்டோகாண்ட்ரியா தான் இந்த பாத்வே எக்ஸிக்யூட் பண்ண போகிற ஆளாக இருக்க போகிறார். ஏனெண்டா இப்போ ஒரு செல்லுக்கு வெளியாலேருந்து ஸ்ட்ரெஸ் மட்டும் வருது. ஆனால் வெளியாலேருந்து ரிசெப்டரோ ஏதோ ஒன்றுமே நடக்கல, சும்மா ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. இப்போ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு நடக்குமாண்டா அந்த ஸ்ட்ரெஸ் 2 விஷயத்தையும் செய்யும். ஒரு விஷயத்தை இன்ஹிபிட் பண்ணும், ஒரு விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணும். எதை ஆக்டிவேட் பண்ணுமெண்டா அப்பப்டோட்டிக் ஃபேமிலி ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் BH3 என்ற ப்ரோ அப்பப்டோட்டிக் ப்ரோட்டீன்ஸை அவங்க என்ன செய்வாங்க, ஆக்டிவேட் பண்ண போகிறாங்களே இருப்பாங்க. அதே மாதிரி எதை இன்ஹிபிட் பண்ணுமென்னு கேட்டால் ஆன்டி அப்பப்டோட்டிக், அதாவது BCL2 ஃபேமிலியை இன்ஹிபிட் பண்ணும். அதில் விளைவு என்னன்னு கேட்டால் இந்த BCL2 என்றது இந்த மைட்டோகாண்ட்ரியலோட அவுட்டர் மெம்பரேனில் இருப்பாங்க. அவர் தான் என்ன செய்வாருன்னா உள்ளுக்கிரிக்க சைட்டோக்ரோம் C என்ற நஞ்சான சாமான். இந்த சைட்டோக்ரோம் C இந்த மைட்டோகாண்ட்ரியாக்குள்ளே இருக்கிறத இவர் கட்டுப்படுத்தி வச்சுக்கிருப்பார். இவர் இப்போ என்ன செய்வாருண்டா இந்த BCL3 இன்ஹிபிட் ஆகிடுவார். இன்ஹிபிட் ஆனால் என்ன நடக்குமெண்டா இந்த BCL3 இல்லாமல் ஆயிடும். அப்போ இல்லாமல் ஒரு கேட் ஒன்று திறந்துடும். அந்த கேட்டை பயன்படுத்தி என்னைவர் இந்த சைட்டோக்ரோம் C என்றவர் வெளியாயிடுவார். அந்த சைட்டோக்ரோம் C என்றவர் வெளியாயிட்டார் என்ன நடக்குமென்று கேட்டால் இந்த சைட்டோக்ரோம் C APAF1 இணையும். இந்த APAF1 இணைஞ்சு அப்பப்டோசோம் உருவாக்கும். இந்த அப்பப்டோசோம் என்ன செய்யுமெண்டா கெஸ்பேஸ், அதாவது ப்ரோகெஸ்பேஸ் இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்க ப்ரோகெஸ்பேஸ் 9 கெஸ்பேஸ் 9 மாற்றுவார். இந்த கெஸ்பேஸ் 9 சொல்கிறது இங்கே இனிஷியேட்டிவ் அப்பப்டோசிஸ் இனிஷியேட் பண்ணுற ஃபேக்டராக இருப்பார். இங்கே இப்படி இன்ஸ்டன்சிக் பாத்வே நடந்தது பிறகு ஒரு டிசிஷன் பெறப்பட்டது பிறகு எக்ஸிக்யூஷன் நடக்கும். எக்ஸிக்யூஷன் எப்படி நடக்கும்னு பார்ப்போம். எக்ஸிக்யூஷனில் பார்த்தோம்னா இது எக்ஸ்டென்சிக் பாத்வே, இது இன்ஸ்டன்சிக் பாத்வே. இது இன்ஸ்டன்சிக். இப்போ இது ரெண்டுலேயும் அந்த இனிஷியேட் பண்ணுறார்கள் யார், கெஸ்பேஸ் 810 எக்ஸ்டென்சிக்லேருந்து வந்தது 8ம் 10ம் கெஸ்பேஸ். அதே மாதிரி இன்ஸ்டன்சிக்கில் வந்தது கெஸ்பேஸ் 9. இவங்க 2 பேரும் என்னத்தை இன்னும் ஆக்டிவேட் பண்ணுவாங்கண்டா கெஸ்பேஸ்
367 அவங்க ஆக்டிவேட் பண்ணுவாங்க. இதுதான் எக்ஸிக்யூஷனரி ஸ்பேஸாக இருப்பார். இனிஷியேட்டட் ஸ்பேஸ் என்ன செய்யணும்னா எக்ஸிக்யூஷனரி ஸ்பேஸை இனிஷியேட் பண்ணிடுவார். இந்த 367 என்ன செய்வாங்கன்னா அவங்க புரோட்டீயேஸ் எண்டோநியூக்ளியஸ் என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இந்த புரோட்டீயஸ் என்சைம் என்னையும் புரோட்டீனை இல்லாமாக்கும். அதே மாதிரி எண்டோநியூக்ளியஸ் என்சைம் நியூக்ளிக் ஆசிட் இல்லாமாக்கும். இது என்னத்துக்கு வழிவகுக்கும்? செல் டெத்துக்கு வழிவகுக்கும். இப்போ செல் டெத் நடந்தோடனே நடக்குமெண்டா பெரிய சரிக்கு ஒரு செல் சின்ன 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 அப்பப்டோட்டிக் பாடிஸாம் உருவாகும். அந்த அப்பப்டோட்டிக் பாடிஸ் என்ன செய்யும்னா அதில் என்சைமில் அதில் மேற்பரப்பில் இருக்க பதார்த்தங்களால் அது ஈட் மீ சிக்னஸை கொடுக்கும். யாருக்கு கொடுப்பாருன்னு கேட்டால் மைக்ரோஃபேஜஸுக்கு. இந்த மைக்ரோஃபேஜஸ் என்ன செய்வார்? அதை கிளியர் பண்ணுவார், விழுங்கி அழிக்க செயற்பாடை செய்வார். இதுதான் ஒரு பேத்தஜென்ஸால் ஒரு செல்லுக்கு, ஒரு நார்மல் செல்லுக்கு நடக்கக்கூடிய முழு விஷயங்களாக இருக்கும். இது ஒரு நான் ஷார்ட்டாக தான் சொன்னேன். இது சம்மந்தமாக பெரிய நாலேஜ் வேணுமென்னா நீங்கள் புக் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இது சம்மந்தமான புக் நோட்ஸ் வேணுமென்னா கேளுங்க. நான் இன்ஷாஅல்லாஹ் இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது மாதிரி நிறைய உங்களுக்கு டவுட்டுகள் இல்லை, உங்களுக்கு இது மாதிரி நிறைய எம்பிபிஎஸ் சம்மந்தமான அப்படி இல்லைன்னா மெடிக்கல் சம்மந்தமான வீடியோஸ் தேவைன்னா இந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நான் யூசுப் கிஷோர்.